வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கதை எப்படி எடிட் பண்ணுறது. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு கர்ட் ஆப்ரேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். CRUD நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம், ரீட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அப்டேட் பண்ணுறது மீன்ஸ் எடிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி ரன் பண்ணும்போது க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸில் இப்போ உதாரணத்துக்கு அமிர்தாஞ்சன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இந்த அமிர்தாஞ்சனோட ஸ்பெல்லிங்கை நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எடிட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ண எனக்கு மறுபடியும் இங்கே வரணும். நான் அதை மாற்றிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா என்னவா மாற்றிருக்கணும் அதுவாக மாறிடணும். அமிர்தாஞ்சனை நான் வந்து வேற ஒரு பேராக கூட மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இது வரைக்கும் பண்ணின மெத்தட் வந்து செட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிள் உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் 2 பேர் நிர்மலான்னு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 2 பேரில் யாரோ ஒருத்தங்க லெஃப்ட் ஆகிறாங்க. அந்த யாரோ ஒருத்தங்கிறத நம்மளால் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்களோட ரோல் நம்பர் தான் நமக்கு மெயின். இல்லை அப்படின்னா தப்பான நபர்களை கூட நம்ம வெளியேற்றலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எதுக்குமே ஒரு யூனிக் நம்பர் இல்லை. நீங்கள் சொல்லலாம் டேட்டா பேஸில் ஆட்டோ நம்பருங்கிறது யூனிக் நம்பர் தானே, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதில் நம்ம இஷ்டத்துக்கு உள்ள, அதாவது டேட்டா பேஸை பற்றி தெரிஞ்சவங்க உள்ளே போய் டெலிட் பண்ணணும்னு நினச்சா டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ இப்போயே பாருங்கள் 3வது நம்பரை காணும். ஸோ இந்த நம்பர் ஆட்டோ நம்பர் வந்து சிஸ்டம் தன்னைத்தானே ஜென்ரேட் பண்ணிக்கணும். நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளாவே ஒரு யூனிக் நம்பர் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் க்ரியேட் ஆகும்போது நம்ம கொடுக்கணும். ஸோ அதைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. ஓகே, ஸோ அந்த யூனிக் நம்பர் நான் கொடுக்கறதுக்காக ஒரு டம்மியாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ அல்லது லேபிளோ ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பேர் வந்து ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட். எனக்கு வந்து இதுக்கு வந்து அலைன்மெண்ட் தேவையில்லை. ஸோ அதனால் நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல வர்ற மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன். அப்பியரன்ஸ் ஸ்டுடியோவில் வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிக் நம்பர் க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டேட்டா பேஸில் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அதை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்ட் டிபியோட டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். இந்த கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் ஒட்டு மொத்தமாக செலக்ட் ஆயிரும். இப்போ நான் டெலிட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் இன்னொரு டைம் நான் வந்து டம்மியாக ஒரு ஹமாம்னு மட்டும் டைப் பண்ணுறேன். இப்போ ஆட்டோ நம்பரை பார்த்தீங்களா 21ன்னு வருது. ஸோ சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் டம்மியாக டெலிட் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும். அதுக்கடுத்து வரக்கூடிய நம்பரை தான் அதுவாக எடுத்துக்கிடும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம ஆட்டோ நம்பரை யூனிக் நம்பராக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம மேனுவலாக நம்மளாவே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ராப்பராக டெலிட் பண்ணிட்டேன். அதை ரீசெட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே யூனிக் நம்பர் வேணும். யூனிக் நம்பருங்கிறது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 10 ரெக்கார்ட் இருக்குது, 10 லைன் இருக்குதுன்னா இங்கே இப்போ எனக்கு 11ன்னு வந்துச்சுன்னா அதுதான் யூனிக் நம்பர். கரெக்டுங்களா? ஸோ அதைத்தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூனிக் நம்பர் நமக்கு தேவைப்படுது. அந்த யூனிக் நம்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு யூனிக் நம்பர் வந்து ஃபார்ம் லோட் ஆகும்போதே வேணும். ஸோ அதனால் ஃபார்ம் லோட் ஆகும்போதே வேணுங்கிறனால இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆன் எரர் ரெசிவ் நெக்ஸ்ட், அதுக்கடுத்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிபியை வந்து நான் அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டிபிங்கிற டேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஃப் நாட்டுங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த லைனையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு அங்கே லைன்ஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் டூ நத்திங் கொடுத்துட்டு என்டிஃப் கொடுத்துட்றேன். லைன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேல்யூங்கிறது நம்பராக மாற்றுறதுக்கான ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஸோ ப்ராடக்ட் டிபி டாட் ரெக்கார்ட் செட் டாட் ரெக்கார்டு கவுண்ட், அதில் எத்தனை ரெக்கார்டு கவுண்ட் இருக்கோ அதை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 10 ரெக்கார்டு இருந்தால் இங்கே 11 வரணும். ஆனால் இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா 10 தான் கொண்டு வரும், 11 மாற்றாது. அதனால் நான் வந்து இந்த இடத்துல +1 கொடுத்துக்கிறேன். அதாவது அங்கே 10 ரெக்கார்டு இருக்கா, 10ஓட 1 கூட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு.
ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணும்போது இந்த ஐடியும் சேர்த்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு அப்போனா தான் அடுத்தடுத்த ரெக்கார்டு வந்து எனக்கு ப்ராப்பராக எந்த நம்பரில் எந்த ரெக்கார்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு 5வது நம்பரில் ஹமாம் சோப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், 6வது நம்பரில் லிரி சோப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், 7வது நம்பரில் லச் சோப் க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் நான் எடுக்க போகிறேன், அதை வச்சு தான் நான் டெலிட் பண்ண போகிறேன், அதை வச்சு தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த நம்பரும் டேட்டா பேஸில் சேவ் ஆகிறது கண்டிப்பாக நடந்திருக்கணும். ஸோ அதனால் ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேவ் கோடிங்கை நான் வந்து கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா பேஸ்லேயே எனக்கு ப்ராடக்ட் ஐடிங்கிறது இல்லாததுனால பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்கு போய்க்கிறேன். ஏன்னா ஒரு புது ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு டிசைன் வியூக்கு தான் போகணும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஐடி, இதில் வெறும் ஐடின்னு க்ரியேட் பண்ணக்கூடாது. வெறும் ஐடிங்கிறது கீவேர்டு வந்து சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, ஸோ ஐடி, இஃப், அண்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ப்ராடக்ட் ஐடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்பர். ஓகே, ஸோ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டேன். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டேட்டா பேஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சேவ் பண்ணும்போது எனக்கு அது வந்து டேட்டா பேஸில் சேர்ந்து சேவ் ஆகணும். ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு அடுத்த லைனாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் அது வந்து நம்பர் ஃபார்மெட்டில் போகணும். அப்படிங்கிறனால வேல்யூ எந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி. ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ நான் க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்டில் போய் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். 1வது ப்ராடக்ட் ஹமாம் சோப் கொடுத்தாச்சு, சேவ் கொடுத்தாச்சு, சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஹமாம் சோப். இப்போ எனக்கு 2வது நம்பராக இங்கே மாறி இருக்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து நான் அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நான் டைப் பண்ண விரும்புகிறேன். 2வது நம்பராக மாறி இருந்தால் தான் 2வது ப்ராடக்ட் லிரில் ஷோப், 3வது நம்பராக மாறி இருந்தால் சேவ் பண்ணதுக்கப்புறம் 3வது நம்பராக மாறி இருந்தால் 3வது ப்ராடக்ட் லட்ச சோப்புன்னு என்னால் டைப் பண்ண முடியும். ஆனால் இது 2வது நம்பராக மாறலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ண அதே ஸ்டெப்பை தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அதாவது ஃபார்ம் லோடில் டைப் பண்ண இந்த கோடிங்கை இந்த இடத்துல ப்ராடக்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. .record set .close. ஓகே, ஃபார்ம் லோடில் நான் டைப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோடிங்கை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி ஒரு புது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனுங்கிறது 2-3 டைம் ஒரே செட் ஆஃப் கோடிங் உங்களுக்கு ரன் பண்ணணும். அப்படின்னா அதுக்காக ஃபங்க்ஷனில் தூக்கி போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ரன் பண்ணணுமோ அந்த டைம் இதை கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ஃபார்ம் லோட் ஆகும்போது ஃபார்ம் லோடுக்கு டேரெக்டாக போகிறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+F கொடுங்க. ஃபைண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் _ அதாவது ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் சிம்பிளை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நான் டேரெக்டாக கொடுக்குறேன். ஹைஃபன் விழுகும். ஹைஃபன் போடக்கூடாது, _ போடணும். லோடு அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது வந்து இந்த ஸ்க்ரீனோட ஃபார்ம் லோடில் தான் போய் நிற்கும். ஸோ அதே மாதிரி நான் இதை பற்றியெல்லாம் சொல்லிடுறேன். நான் தேட விரும்பக்கூடிய பொருள் எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கணும், அதோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷனுக்குள்ளே, அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற இடத்துக்குள்ளே தேடணும். அப்படின்னா கரண்ட் ப்ரொசீஜர்னு கொடுக்கணும். கரண்ட் மாடல்னு கொடுத்தா இந்த பேஜ் ஃபுல்லாக தேடும். கரண்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தா ஓவரால் அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்கோ அந்தந்த ஃபார்ம்லாம் இங்கே நீங்கள் டைப் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி சொல்லுவோம். ஸோ எப்போவுமே கரண்ட் ப்ரொசீஜருங்கிறது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது. கரண்ட் மாடலுங்கிறது இந்த பேஜ், அதாவது ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பேஜ், நம்ம எந்த பேஜில் இருக்கோமோ அந்த பேஜில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எங்கேயாவது டைப் பண்ணியிருக்கோமாங்கிற சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. கரண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஓவராலாக எத்தனை ஃபார்ம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபார்மில் டைப் பண்ணியிருக்கோமா, இங்கே நம்ம டைப் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறோம்னா கரண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பேஜில் எங்கே லோடு இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அதனால் கரண்ட் மாடல்னு போட்டு லோடுங்கிற டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தேன். ஃபார்ம் லோடில் போய் நிற்கிது. _ லோடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தான் போய் நிற்கும். வெறும் லோடு கொடுத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அன்லோடெலாம் யூஸ் பண்ணியிருப்போம், அங்கெல்லாம் போயிட்டு தான் இங்கே வரும். ஸோ அதனால தான் _ லோடுன்னு நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ நான் வந்து டேட்டா ரிட்ரைக்கு முன்னாடி கால் நியூ ஐடி ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறேன், ஃபார்ம் லோட் ஆகும்போது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. ஸோ க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட் ஃபார்ம் லோட் ஆகும்போது ஏற்கனவே ஹமாம் சோப் 1வது நம்பரில் ஆட் பண்ணிவிட்டேன். 2வது நம்பருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. டேட்டா பேஸில் வேணாலும் போய் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு ABC123 ஓப்பன் பண்ணிவிட்டு ஹமாம் சோப் ப்ராடக்ட் ஐடி 1. இப்போ நான் வந்து 2வது நம்பர் நான் சேவ் பண்ண போகிறேன். அதாவது ப்ராஜெக்ட் மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணுறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் போகிறேன். ஹமாம் சோப் பக்கத்தில் LIRIL லிரில் சோப் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ எனக்கு இது 3ன்னு மாறி இருக்கணும், மாறலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த செட் ஆஃப் கோடிங்கை வந்து மறுபடியும் கால் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா சேவ் பட்டன்
இருக்கக்கூடிய டேட்டா ரிட்ரைவுக்கு முன்னாடி, அதாவது சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் நியூ ஐடி ஜென்ரேட் ஆகிடணும், கீழேயும் டேட்டா பேஸ் அப்டேட் ஆகிடணும், HTTP அப்டேட் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக டேட்டா ரிட்ரைவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் போகிறேன், லிரில் சோப்க்கு அடுத்து ரெக்ஸோனா சோப் டைப் பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன், சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்தோன்னே இங்கே 4ன்னு மாறிடுச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலா டைப் பண்ணியாச்சு, சேவ் கொடுக்குறேன். அடுத்து 5வது ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டேட்டா பேஸில் 1 2 3 4ன்னு எனக்கு ப்ராப்பராக சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ஐடியை ஏன் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு தடவை கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நியூ ஐடி அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அதாவது நம்ம அங்கே சேவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைனும் யூனிக் லைனாக நம்மளால் யூனிக் ஐடி இருந்தால் தான் நம்மளால் அந்த கரெக்டான லைனை எடுத்து பார்க்க முடியும், திரும்ப கொண்டு போய் அந்த இடத்த நம்ம எடிட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக ஒரு ஐடி நமக்கு தேவைப்படுது, யூனிக் ஐடி. அந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வழக்கம் போல் டிபியில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பரை வர வச்சுருவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் 1326 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நபருக்கு 1327வது நம்பர் தான் கொடுப்பாங்க. அதனால் அங்கே எத்தனை லைன் இருக்குங்கிறத நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஒன்று ஆட் பண்ணி ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுட்டோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறது இந்த வீடியோவில். ஸோ அதுக்கடுத்து எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.